அனைவருக்கும் நமஸ்காரம். ஜோதிடர் திரு நாராயணன். இப்போ ஜோதிடத்தில் அடிப்படை அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையோட நட்சத்திரங்கள், லக்னங்கள், கிரக நிலைகள் வச்சு நம்ம அமைக்கிறோம். அப்போ மொத்தம் 28 நட்சத்திரம், அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று உண்டு, அதனால் அதை சேர்த்தா 28. இந்த 28 நட்சத்திரங்கள் 27 மிக முக்கியமானவை. அதான் எல்லாருமே குறிப்பாங்க. இந்த நட்சத்திரங்களில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அப்போ அந்த குழந்தை பிறந்த நேரம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். அதில் அந்த காலத்தில் சிசேரியன் அவ்வளவா கிடையாது. இன்னைக்கு சிசேரியன் ஏகப்பட்ட இது வந்துருச்சுன்னா அதுக்கு மூல காரணம் நம்மளோட டிராவலிங். ஊர் விட்டு ஊர் போகிறோம், நாடு விட்டு நாடு போகிறோம், கண்டம் விட்டு கண்டம் போகிறோம். இதனால் சிசேரியன் அதிகமாகுது. அப்போ இந்த சிசேரியன் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? அதோட நம்மளோட வாழ்வியல் முறைகள் இதுக்கு மூல காரணம். உணவு பழக்க வழக்கங்கள். ரெண்டாவது, அந்த காலத்திலே சொல்லியிருக்கான் 14 நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், 13 நட்சத்திரம் தோஷமுள்ள நட்சத்திரம்னு. இந்த 13 நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அடுத்து ரோகிணி, அதுக்கு அடுத்து புனர்பூசம், அடுத்து பூசம், ஆயில்யம், அதற்கு அடுத்து உத்திரம், அடுத்து சித்திரை, அதுக்கு அடுத்து விசாகம், அதற்கு அடுத்து கேட்டை, அதுக்கு அடுத்து மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. இந்த 13 நட்சத்திரங்கள் வந்துடுது. இந்த 13 நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறக்கும்போது அந்த குழந்தைகளோட கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம எழுதி பார்த்துடணும். இல்லை ஒரு ஜோசியர்கிட்ட இதை பற்றி கேட்டுக்கணும். உங்களுக்குன்னு உள்ள ஜோசியர்கள் கேட்டாலும் சரி, இல்லை இதை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிட்டாலும் சரி. அப்போ அந்த 13 நட்சத்திரங்களில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அதற்கு அகத்திய முனி, ஏன்னா இந்த ஜோதிட கலைக்கே மூல காரணம் உள்ளவர் அகத்திய மாமுனி. இவர் யார்கிட்ட கேட்டு இந்த ஜோதிட பற்றி எழுதியிருக்காருன்னு திருச்செந்தூர் முருகன்கிட்ட கேட்டுதான் இந்த கலைக்கு முதல் சுழியே போட்டிருக்காரு. பிருகத் ஜாதகம் இருக்கு, வராகமித்திரர் இருக்கு, அதுக்கடுத்து சீவக சிந்தாமணி, சாராவளி, பிரசன்ன மார்க்கா, இப்படி ரொம்ப இருக்கு. ஒவ்வொருத்தரும் அடுத்த டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் மூலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அகத்தியர் எழுதிய நூல்கள், ஏடுகள் அதுல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப இந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவர் அதுக்கு ஒரு கவிதை எழுதுறார். பூராடும் முக்காலும் பூசத்தின் இடையிரண்டும் சீரான முத்திரையில் செல்லறையில் சித்திரையில் உத்திரத்தின் காலம் உயிர் இழப்பர் புத்திரனை என்றெடுத்த பொழுதே பெற்ற தாய் அல்லது தந்தையர். அப்ப இந்த நட்சத்திரங்கள்ல நான் சொன்ன இந்த 13 நட்சத்திரங்கள்ல பிறக்கும் போது சில குழந்தைகள் பிறந்தது குழந்தைக்கு முடியாம போகுது, அப்பா அம்மாவுக்கு முடியாம போகுது, இல்லை தொழில்கள்ல மாற்றங்கள் வருது, இல்லை ஏதோ ஒன்று வருது. இது நீங்க கர்ப்பதசை முடிகிற வரையும் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மருந்து எடுத்து போயிட்டே இருப்பீங்க. அந்த கர்ப்பதசை முடிஞ்ச பிறகுதான், கர்ப்பதசைங்கிறது ஒரு குழந்தை பூராடத்துல பிறக்கணும். சுக்கிரதசை 18 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கு, 8 வருஷம் இருக்கு, 7 வருஷம் இருக்கும். அப்ப இது முடிஞ்சதுதான் அதுக்கு அடுத்து அந்த குடும்பங்கள்ல அதோட வேலைகளை காமிக்கும். அப்ப அந்த குழந்தைகளை நம்ம தத்து கொடுத்து வாங்கிட்டோம்னா பிறந்த 6 மாசத்துக்குள்ளேயோ இல்லை பிறந்ததுமே ஒரு நர்ஸிட்ட கொடுத்தோ இந்த மாதிரி முதல் வேலையை அதை பண்ணிருங்க. அதற்கு அடுத்து உங்க ஜாதகத்தை எழுதிக்கிட்டு இதுக்கு உண்டான பரிகாரங்கள், தோஷங்கள், எதனால இந்த நட்சத்திரங்கள்ல பிறக்கிறாங்க, இது எதனால வருது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணி புக்கு எழுதியிருக்காங்க. மேஜர் கவுட்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்து ஆஸ்ட்ராலஜி, ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த ஜோதிட கலையில என்னென்ன நடக்கும், என்னென்ன நோய்கள் வருது, இந்த நோய்களுக்கு என்ன தீர்வு. ஒரு குழந்தை பிறக்கும் போது அப்பா டாப்ல இருப்பாரு, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிடுவாங்க, டெவலப்மெண்ட் இருக்காது, தொழில முன்னேற்றங்கள் இருக்காது. சில குழந்தைகள் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா ஒண்ணுமே இல்லாம இருப்பாரு, டாப் லெவலுக்கு வந்துருவாரு. அதே மாதிரி அந்த கல்யாணம் முடிக்கிற நேரம் டாப் லெவலுக்கு வருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒரு குழந்தை பிறக்கும் போது, ஒரு கல்யாணம் முடிக்கும் போது என்னென்ன கிரகங்களால நம்மளுக்கு தோஷங்கள் இருக்கு. ரெண்டாவது, இதுல மெயின் நீங்க கல்யாணம் முடிக்கும் போகும்போது பார்க்க வேண்டிய வேலை 4, 13, 22, 31 தேதி மாசம் கூட்டுனா கண்டிப்பா வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணினவங்க பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க.
அடுத்து ஏறும் இறங்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் இந்த டேட்டுகளை கல்யாணம் கண்டிப்பா முடிக்காதீங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கு, அன்னைக்கு தான் கூட்டம் வரும், அந்த வேலையை நிப்பாட்டிருங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி இந்த 13 நட்சத்திரங்கள்ல பிறக்கிற குழந்தைகளை இமீடியட்லி ஒரு நர்சிட்ட தத்து கொடுத்து வாங்கிருங்க. அடுத்து முருகன் கோயில், திருச்செந்தூர் முருகன், சிவகாசி முருகன், தெக்கவாத்து முருகன், வள்ளி தேவானையோட உள்ள முருகன், பழமுதிர்ச்சோலை மதுரை, அதே மாதிரி திருத்தணி, சுவாமிமலை, இந்த மாதிரி பல ஊர்களில் முருகன் கோயில்கள் இருக்கு. இந்த வள்ளி தேவானையோட உள்ள முருகன் கோயிலை போயிட்டு தவுட்டு கருப்பட்டிக்கு கொடுத்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க செஞ்சிட்டாலே உங்க குடும்பத்துல வர்ற பிரச்சனைகளுக்கு முதல் பிள்ளையார் சுழிய போடுறது அடுத்து வர்ற பிரச்சனைகளை பூரா நம்ம சரி பண்ணி பெரிய லெவலுக்கு மாற்றங்களை உண்டாக்கிடலாம். அதான் குலத்தை காப்பவள் குலதேவி அப்படின்னு இருக்கான். அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்து ஏதாவது ஒரு ஆகுதுன்னா அந்த குழந்தை தன் தாய் தகப்பனை காப்பாத்துறதுக்காண்டி தான் இறந்திருப்பாங்க. இதுதான் அந்த காலத்துல நடந்திருக்கு. அதனாலதான் குலத்தை காப்பவள் குலதேவின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த குலத்தை காப்பாத்துறதுக்காண்டி அந்த குழந்தை இதாகி அந்த குலத்தை காப்பாற்றி அடுத்து வம்சவாரிசுகள் வர வச்சிருக்கு. அதனால நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். இந்த தத்து கொடுக்கிற வேலையை கண்டிப்பா செய்யணும். இதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள், அடுத்து உங்க ஜாதகங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க, இல்ல நல்லா இருந்தா தயவு செஞ்சு பார்க்கவே வேண்டாம். சரியில்லை, அதுல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு என்னோட நம்பர் கான்டாக்ட்ல இருக்கும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துக்கிடலாம். இது முதல் ஒரு குழந்தை பிறக்கும் போது என்னென்ன இருக்கு, இதுக்கு என்னென்ன கோயில்கள்ங்கிறது இப்ப சொல்லிட்டேன். இதற்கு அடுத்து சில பேர் பெருமாள் கோயில கொடுக்கலாம், சிவன் கோயில கொடுக்கலாம். அதெல்லாம் இல்ல, ஒன்னே ஒண்ணு, இந்த கலையை எழுதினது முருகன், இந்த கலைக்கு வழி சொன்னது முருகன், இந்த கலையை எழுத வச்சது அகத்தியர், எழுத வைக்கிறதுக்கு அவர் மூல காரணமா இருந்தது முருகன். அப்ப அதனால அந்த முருகன் கோயில் தான் நம்மளுக்கு தாய்மாமன் மாதிரி. சில பேர் அவங்க தாய்மாமன்ட்ட கொடுத்து வாங்குவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த குழந்தைய வாங்கினதுனால இப்படி நடந்துருச்சுமாங்க. அதனால குழந்தை மேல பழி போடுறதையும் நான் விரும்பல. இது என்னோட குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுல இருந்து நான் டெவலப் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவல்ல மாற்றங்களை பண்ணி எத்தனையோ குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கி இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. என்கிட்ட ஐயோ நீங்க பண்ணி வச்சீங்க, இந்த மாதிரி செய்ய சொன்னீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சத்தியமா இன்னைக்கு வரை யாருமே சொல்லல. ஆகையால முதல் வழியை நம்ம சரி பண்ணிட்டாலே அடுத்தடுத்து வர்ற வழிகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, வீட்டுல காலையில நீங்க எந்திரிச்சதும் குளிங்க. அது லேடிஸ் ஜென்ஸ் யாரா இருந்தாலும் சரி, காலை எந்திரிச்சதும் குளிச்சுட்டு 6 to 7 வீட்டுல விளக்கேற்றி உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களோட தொழில் டெவலப்மெண்ட்டுக்குள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. இதை நீங்க பண்ணதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் வரும். ஒரு 90 நாள் நீங்க இதை பண்ணிட்டு அது பிறகு உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர், உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் யார்கிட்ட வேணும் நீங்க போய் பார்க்கலாம். இதுலயும் வழி கிடைக்கலன்னு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.